வணக்கம். நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி புண்ணியகாலம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், பன்னீர், விபூதி, இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடியற்காலை 4 மணி முதல் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பிறகு பிரகாரத்தை 27 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்தனர். விஷ்ணுபதி புண்ணியகாலம் வருடத்தில் 4 முறை வரும். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை இது நடக்கும். சூரியன் ரிஷபம், கும்பம், விருட்சகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளை கடக்கும்போது இந்த புண்ணியகாலம் வரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது தமிழ் மாதங்களில் வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் வரும். பெரும்பாலும் மாத பிறப்பு நாட்களிலேயே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதுண்டு. புராணங்களின்படி இந்த நேரத்தில் விஷ்ணு உலக நன்மைக்காக சில செயல்களை செய்கிறார் என சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் சூரியன் சில ராசிகளை கடக்கும் பக்தர்கள் விஷ்ணுவையும் வருடனையும் வழிபடுவார்கள். இதனால் மன அமைதி கிடைக்கும், ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். விஷ்ணுவையும் கருடனையும் வழிபட்டால் செல்வம் பெருகும், மனநிலை உயரும், சமூகத்தில் மரியாதை கிடைக்கும், மன தூய்மையாகும், மனதில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த பிரார்த்தனை செய்யவும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும் ஒரு நல்ல நேரம் இது. இதன் முக்கியத்துவம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் வைஷ்ணவ மரபில் மிகவும் முக்கியமானது. இந்த நாட்காட்டியில் 4 விஷ்ணுபதி புண்ணியகால நாட்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் பக்திக்கு ஒரு நல்ல நேரத்தை வழங்குகின்றன. நாள் முழுவதும் நல்ல நேரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் விஷ்ணுவை வழிபட்ட மிகவும் சிறந்தது என புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை அறங்காவலர் குழு தலைவர் ஏபி சத்யநாராயணன், உறுப்பினர்கள் வாசுகி சரவணன், தேவன், சீனிவாசன், சேஷாத்ரி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.